1990களில் சைக்கிள் அதை பற்றி நினைவுகள். எங்கள் ஊரில் முதல்ல அண்ணாச்சி ஒருத்தர் சின்ன பசங்களுக்கான வாடகை சைக்கிள் கடையை கொண்டு வந்தார். 1/4 மணி நேரத்துக்கு 4 அரை மணி நேரத்துக்கு 8 1 மணி நேரத்துக்கு 1 ரூபா. இந்த நியூஸ் ஒரு 1 hour 2 hours எங்கள் ஊர் ஃபுல்லாக பரவிடுச்சு. மெயினாக இந்த அரை ட்ரௌசர் போட்டு சுற்றிட்டு இருப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எங்களுக்கு சடசடன்னு அந்த நியூஸ் வந்துடுச்சு. எப்படியா அந்த சைக்கிள் ஓட்டணும்னு. அப்போ 8 4 எங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு. சரி நம்மளும் சைக்கிள் ஓட்டுவோன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் நானும் எங்கள் அண்ணனும், அம்மா நம்ம ஊருக்கு சைக்கிள் வந்திருக்குங்க, சைக்கிள் கடை வந்திருக்குது, ஒரு 8 கொடுத்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா சந்தோஷமாக சிரிச்சுட்டு, சரி கொடுக்குறேன், இந்த உப்பு தண்ணி தொட்டியை தண்ணி பிடிச்சி நெப்பி போட்டு அப்புறமா வாங்க அப்படின்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணனும் அந்த முயற்சியில் இறங்கணும். நாங்களும் பிடிச்சி ஊற்றி பார்த்தோம். அந்த தொட்டி நம்பவே இல்லை. அப்புறம் தான் எட்டி பார்த்தோம், அது தொட்டி இல்லை, கிணறு. அதெல்லாம் நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நம்ம பிடிச்சி ஊற்றினா 4 நாள் பிடிச்சி ஊற்றினா தான் அந்த தொட்டி நம்பும். சரி இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன பிச்சிகிட்ட கேட்டால் காசு கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன பிச்சிகிட்ட காசு கேட்குறதுக்காக எங்கள் சின்ன பிச்சி வீட்டுக்கு போனோம். எங்கள் சின்ன பிச்சி பீடி குடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு பீடி குடிக்கிற பழக்கம் இருக்குது, கணேஷ் பீடி. அப்போ கணேஷ் பீடிங்கிறது 10ஆம் நம்பர் பீடிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் 1990கள் டைமில். எங்கள் அப்ச்சிக்கிட்ட கேட்டோம், அப்ச்சி இந்த மாதிரி நம்ம ஊருக்கு சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி சைக்கிள் வாடகை கடை வந்திருக்கு அப்ச்சி, ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அண்ணன் நானும் ஓட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு நான் கேட்டேன். சரி சாமி அப்படின்னு சொல்லி 1 ரூபா எடுத்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு இந்த பீடி குடிக்கிற பசங்க இந்த பீடி குடிக்கிற இடத்துக்குலாம் போகக்கூடாது, கெட்டு போயிடுவீங்க அப்படின்னார். நான் அவர் இறங்க பார்த்தேன், ஏன்னா அவர் வாயிலே பீடி இருந்துச்சு. இருந்தாலும் 1 ரூபா கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால் சரிங்க அப்ச்சி, அங்கெல்லாம் போக மாட்டேங்க அப்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அந்த அண்ணாச்சி கையில் அந்த 1 ரூபாயை கொடுத்துட்டு எங்கள் அண்ணனும் நானும் அந்த வாடகை சைக்கிள் குட்டி சைக்கிளில் ஏறி உட்காரும்போது, எனக்கு ப்ளூ கலர் சைக்கிள், எங்கள் அண்ணனுக்கு சிவப்பு கலர் சைக்கிள். அந்த உலகக்கோப்பை 1983 உலகக்கோப்பையை வாங்கும்போது கபில் தேவ் ஒரு சிரிப்பு சிரிச்சார், அதை விட பெரிய சிரிப்பாக சிரித்தோம். அப்புறம் தான் யோசித்தோம், வடக்கு வீதியில் ஓட்டினோம்னா ரூபாய் டீச்சர் இருப்பாங்க, ஏன் வீட்டு பாடம் இல்லைன்னு கேட்பாங்க. மேற்கு வீதியில் ஓட்டினோம்னா மணிவாத்தியார் இருப்பார். கரெக்டாக செலக்ட் பண்ணோம். கிழக்கு வீதி தான் கரெக்டு. அங்கே பிள்ளையார் கோயில் மைதானம், அது பேர் ஆக்சுவலாக பிள்ளையார் கோயில் மருவி பிள்ளையார் கோயில்னு ஆயிடுச்சு. அங்கே தான் ஒரு மைதானம் இருக்குது, அங்கே போய் ஓட்டலான்னு முடிவு பண்ணோம். அந்த பிள்ளையார் கோயிலை 4 ரவுண்டு அடிக்கிறக்குள்ளேயே அந்த அரை மணி நேரம் முடிஞ்சு எங்களோட 8 காலி ஆயிடுச்சு. அடுத்த மாதமே எங்கள் ஊர் மட்டக்கார் அப்பார், அவரும் வாடகை சைக்கிள் ஆரம்பித்தார். அங்கேனா கலராக சைக்கிளுக்கு மஞ்சள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ். அப்புறம் அவர்கிட்ட சைக்கிள் வாங்கி ஓட்டணுங்கிற ஆசையில் எங்கள் அப்பா கழட்டி வச்சிருந்த சட்டையில் ஒரு 50 பைசா, எங்கள் அம்மாவோட அஞ்சரை பெட்டியில் ஒரு 50 பைசான்னு எடுத்து அங்கே போய் சைக்கிளை வாங்கி ஓட்டி அந்த ஆசையை தீர்த்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாட்ட பெரிய சைக்கிள் எங்கள் கைக்கு வந்துச்சு. பெரிய சைக்கிள் ஓட்டுறதுக்கு கால் எட்டாதப்போ குரங்கு பெடல்னு ஒன்று இருக்கும். அப்போ குரங்கு பெடல் ஓட்டி பழகணும். குரங்கு பெடல் ஓட்டினா அப்போ சமுதாயத்தில் மரியாதை கிடைக்காது. குரங்கு பெடல் ஓட்டினா எல்லாம் 10 கிண்டல் அடிப்பாங்க. சரி எத்தனை நாள் தான் நம்ம குரங்கு பெடலே ஓட்டுறது, ஒரு நாள் ஒரு சீட்டில் உட்காந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண போகும்போது, எதிர்த்தாப்பில் எங்கள் ஊர் வெள்ளியம்பாள தாத்தா தலையில் ஒரு பித்தளை குடமும் இடுப்பில் ஒரு பித்தளை குடம் வச்சு தண்ணி பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர்லேயே பயங்கரமான டெரரான ஆள் எங்கள் வெள்ளியம்பாள தாத்தா தான். அவங்க திட்ட ஆரம்பித்தாங்க, அவங்க பக்கத்தில் யாருமே போக முடியாது. நான் சீட்டு மேலே உட்காந்து ஓட்டுறக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் அவங்க எதிர்த்தாப்பில் வரைக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. கரெக்டாக நேராக கொண்டு அவங்க இடுப்பு மேலே அடித்தேன் நான் சைக்கிளை. அவங்க தலையில் இருந்த குடமும் இடுப்பில் இருந்த குடமும் டம்முன்னு கீழே விழுந்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டுச்சு. அவ்வளோதான், அவங்க என்னை திட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். அவங்க என்ன திட்டினாங்க எனக்கு தெரில, இப்போவும் தெரில. அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு சைக்கிள் கடை பாய்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் எங்கள் ஊர் ஆளினால் அழகுராஜா. அவரோட ட்ரெஸ் கோடு சேம் வைத்தியநாதன் படத்தில் நம்ம கவுண்டமணி சார் போட்டிருக்க அதே ட்ரெஸ் கோடு. காக்கி கலர் ட்ராயர் போட்டிருப்பார், ஒரு பனியன் அழுக்கு பனியன் போட்டிருப்பார், ஒரு கண்ணாடி, எப்போவும் சிரித்த முகமாக இருக்கும் அவர் ஃபேஸு. மேக்ஸிமம் பீப்புள் அவர்கிட்ட தான் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க எங்கள் ஊரில். சைக்கிள் காற்றடிக்கிறதுக்கு ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்புக்கு 10 பைசா வாடகை. அது காற்றடிக்கிறதுக்கு எடுத்து அடித்தோம்னா 10 பைசா கொடுக்கணும்.
அந்த பம்பில் காற்றடிக்கிறது வந்து ஒரு ஸ்டைல். அது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் காற்றடிப்பாங்க. ஒருத்தர் வடக்கு பார்த்து சைடில் வச்சு அடிப்பார், இன்னொருத்தர் கிழக்கு பார்த்து அடிப்பார், இன்னொருத்தர் மேற்கு, இன்னொருத்தர் தெற்கு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல். அந்த சைக்கிளில் காற்றடிக்கிறதே ஒரு ஸ்டைலில் அடிக்கிற ஆளுகளும் இருக்காங்க. எங்கள் ஊரில் மதியரன் ஒரு அண்ணன் இருப்பார். அவர் சைக்கிளில் காற்றடிக்கிற ஸ்டைல் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டைலாக ரஜினிமாக நின்று அழகாக அடிச்சிட்ருப்பார். அப்போ 2-3 பொண்ணுங்க அந்த இடத்துல கிராஸ் ஆகி போவாங்க. அது பொண்ணுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவரும் கரெக்டாக அந்த அவங்கள அப்படியே பார்த்துட்டே மெதுவாக ஒரு ஸ்டைலாக அடிப்பார் காற்றடிக்கிறது. அப்புறம் சைக்கிளில் டெக்கரேஷன் பண்ணுறதுங்கிறது அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. சைக்கிள் கைப்பிடியில் வந்து இந்த புல் மாதிரி ரப்பர் அதை போட்டுக்கிறது, அப்புறம் அந்த கேஷட் ரோல் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த கைப்பிடியில் தொங்க விடுறது. அப்புறம் சைக்கிள் ஃபோக் கம்பியில் பாசி, சைக்கிள் ஓடும்போது சரக்கு சரக்குன்னு சவுண்டு வரக்காக பாசி எல்லாம் மாட்டி விட்ருப்போம். அப்புறம் சைக்கிளோட ஹேண்டில் பெல்ல 2 பக்கம் கண்ணாடி வச்சுருப்போம் பைக் மாதிரியே. அப்புறம் 2 பக்கம் பெல் வச்சுருப்போம். அப்புறம் சைக்கிளில் புதுசாக மேட் கட்டியிருந்தாங்கன்னா அது புதுசாக சர்வீஸ், அதாவது ஓவர் ஆயில் போயிட்டு வந்த சைக்கிள் பார்த்தா தெரியும், அது தனியாக மேட் போட்டிருப்பாங்க. அது அழுக்கே இருக்காது கொஞ்ச நாளைக்கு. ரஜினி சாரோட அண்ணாமலை படத்தை பார்த்து அதே மாதிரி சைக்கிளை டெக்கரேஷன் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எங்கள் ஊரில் பால்கார் அட்டப்பாடி அண்ணன் ஒரு அண்ணன் இருப்பார். அவர் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓட்டவே முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவார். சரி, அவரை மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வளைச்சி 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 ஓட்டி இடுப்பு வலி வந்தால் தான் மிச்சம். அவர் அவ்வளோ ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் அந்த பால் கொண்டு போய் கரெக்டாக அந்த வீட்டுக்கு டைமை கொடுத்தணுங்கிற அந்த ஒரு உணர்வு அவர்கிட்ட இருக்கும். அப்புறம் எங்கள் ஊர் கருப்பாய் டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவரோட பையன் பேர் மோகன், எங்கள் மாமா. அவர் வந்து ஹெச்டி பைக் வச்சுருப்பார். அப்புறம் எங்கள் ஊரில் மெயின் டாக்டர் மாவடி டாக்டர், அவர் வந்து ராஜ்தூத்னு ஒரு பைக் வச்சுருப்பார். இந்த 2 வண்டியும் டுப்பு 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 டுப்புன்னு ஒரு சவுண்டு வரும். நம்ம சைக்கிளில் இதே மாதிரி சவுண்டு வரணும்னு சொல்லி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் எங்கள் சைக்கிளில் பலூனை கட்டி விட்டு சைக்கிள் ஓடும்போது டுப்பு 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 டுப்புன்னு சவுண்டு வர மாதிரி பண்ணி அது ஒரு சந்தோஷம் அப்போது. அப்புறம் எங்கள் ஊருக்கு சதாப்தி ட்ரெயின் வரும். அந்த சதாப்தி ட்ரெயினை முந்துறதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்கிளில் பயங்கர ஸ்பீடாக போவோம். இருந்தாலும் சதாப்தி ட்ரெயின் தான் வின் பண்ணும். மெய்யிலகன் படத்தில் ஒரு சீன் வரும் சைக்கிள் பற்றி. ஒரு சைக்கிள் வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கும். உண்மைதான், நிறைய பேர்த்துக்கு இந்த சைக்கிள் வாழ்க்கை கொடுத்துருக்கு. ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, துணிமணி விற்கிறவங்க, பால்காரரு, சோன் பப்படி விற்கிறவங்க, வளையல் விற்கிறவங்க, இந்த சைக்கிளை வச்சு வித்தை காட்டி பிழைச்சவங்க, சைக்கிளில் டெய்லி மில்லுக்கு வேலைக்கு போனவங்க, இப்படி எத்தனையோ பேருக்கு இந்த சைக்கிள் ஒரு வாழ்வாதாரமாக அமைஞ்சிருக்கு. சைக்கிள் ஒரு உயிரற்ற பொருள் தான், ஆனால் அதோட நினைவுகளுக்கு ஒரு உயிர் கண்டிப்பாக இருக்குது. 1990களில் சைக்கிளில் எழுதுறதுக்கு நினைவுகள் எனக்கு ரொம்ப அதிகம், ஆனால் நேரம் குறைவாக இருக்குது. ஞாபகங்கள் மலையாகும், ஞாபகங்கள் குடையாகும். நன்றி. கணேஷ்குமார் ராஜேந்திரன், ராசிபாளையம், கோயம்புத்தூர்.